இந்த ஒரு வீடியோ பார்க்க வந்த எல்லாருமே அடுத்து என்ன ஸ்கின் வரப்போகுது, என்ன பண்டல் கலெக்ஷன் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு என்னடா ஈவென்ட் அது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்வத்தோட தான் வந்து பாத்துக்கிட்டு இருப்பீங்க. உங்களுடைய ஆர்வத்தை இன்னும் அதிகமா தூண்டுற மாதிரி ஏகப்பட்ட பண்டல்ஸ், ஏகப்பட்ட ஸ்கின் பாத்தீங்கன்னா வந்து வரப்போகுது. சோ அது எல்லாத்தையுமே வந்து என்னென்ன அப்படிங்கறத ஒன் பை ஒன்னா பார்க்கலாம். அப்கமிங் ஈவென்ட்குள்ள போறதுக்கு முன்னாடி ஆல்ரெடி நான் போட்டிருந்தேன் பன்னி பண்டலோட ஈவென்ட் இருந்திருக்கும். அதை நீங்க பார்க்கல அப்படின்னா போய் பார்த்துட்டு வந்துருங்க. ஏன்னா அந்த ஈவென்ட்ல நான் சொல்லாத பல விஷயத்த இப்ப சொல்ல போறேன். இந்தியன் சர்வருக்கு அந்த ஒரு பன்னி பண்டல் வரும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். ஆனா அது எந்த மாதிரியான ஈவெண்டா வந்து கன்வெர்ட் ஆகும் அப்படின்றத நான் சொல்லாம விட்டுட்டேன். அதை பத்தி எல்லாம் முழுசா தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இந்த ஒரு சேனலுக்கு நீங்க இப்பதான் வந்திருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பெல் ஐக்கனை ஆல்னு போட்டுங்க. அப்பதான் நான் போடுற ஒரு வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷன் வரும். எங்க மாதிரி சின்ன சின்ன யூடியூபர்ஸ்க்கும் உங்களோட சப்போர்ட் தேவை அப்படிங்கிறதுக்கு வேற ரொம்பவே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம். போன வீடியோ பார்த்தா எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் அந்த பன்னி பண்டலோட ஈவென்ட் பாத்தீங்கன்னா எந்த மாதிரி வேணாலும் நமக்கு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இப்போ எனக்கு கிடைச்ச தகவல் படி இப்ப நான் பார்த்தது வரைக்கும் சொல்றேன், இந்த ஒரு ஈவென்ட் பாத்தீங்கன்னா இன்னொரு வகையிலும் வரதுக்கு சான்ஸ் ரொம்பவே அதிகமா இருக்குது. இந்த பன்னி பண்டலோட ஈவென்ட் போன ஈவென்ட்ல வந்தது போலவே டோக்கன் கலெக்ட் பண்ணி எடுக்கிற மாதிரி வரதுக்கான சான்சஸ் ரொம்பவே அதிகமா இருக்குது. சோ எல்லாருமே வந்து டைமண்ட் வந்து அதிகமா வச்சா மட்டும் தான் இந்த ஒரு ஈவென்ட்டை வந்து கம்ப்ளீட் பண்ண முடியும். எவ்வளவு டைமண்ட் செலவானாலும் பரவாயில்ல ப்ரோ, நான் கண்டிப்பா எடுத்துருவேன் அப்படிங்கிறவங்க கமெண்ட்ல வந்து சொல்லுங்க. எத்தனை பேர் எடுக்கிறீங்க அப்படிங்கறத நான் பார்க்க போறேன். வேற என்னென்னலாம் வரப்போகுது அப்படின்னு சொல்லி பார்த்தா ஒரு குளோவால் ஸ்கின் பாத்தீங்கன்னா வரப்போகுது. அந்த ஒரு குளோவால் ஸ்கின்னும் அந்த பண்டலுக்கு ஏத்த மாதிரி அதே கலர்ல அதே மாதிரி எஃபெக்ட்டோட கொடுத்து வச்சிருக்காங்க. அடுத்து ஒரு பேக் பேக் வந்து கொடுத்து வச்சிருக்காங்க. வேற என்னென்னலாம் ஃப்ரீ ரிவார்ட்ஸ் வரும் பாத்தீங்களா? நம்ம சுத்தும் போது நம்மளுக்கு காயின், டோக்கன் அந்த மாதிரி சொல்லி எதோ கொடுத்துருவாங்களா, அந்த மாதிரி ஃப்ரீ டோக்கன்ல என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நானே ஆச்சரியமாயிட்டேன். இந்த ஒரு வீடியோ பார்க்குற எத்தனை பேருக்கு ஏஞ்சலிக் ஃபேண்ட்டை பத்தி தெரிஞ்சிருக்கும்? அந்த ஒரு ஃபேண்ட் தெரிஞ்சிருந்தா இந்த டவுசரை பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஏன்னா அந்த ஒரு ஃபேண்ட்டவே டவுசரா மாத்தி விட்டு வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்ல, நம்மளோட சர்வர்ல ஒரு ஆரஞ்சு கலர்ல இதே மாதிரி காஸ்டியூம்ல ஒரு ட்ரெஸ் வந்திருக்கும். எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல. சோ அதே போலவே ஏஞ்சலிக் காஸ்டியூம் அப்படிங்கிற மாதிரி பாத்தீங்கன்னா இது ஒண்ணு விட்டு வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்ல, ரேங்க் மேட்ச் விளையாடும்போது ஒரு சில ஸ்டாச்சு இருக்கும் தெரியுமா, அதுல கன்னு நமக்கு மெடிக்கிட்லாம் கிடைக்குமே, அது போலவே பாத்தீங்கன்னா ஒரு பன்னி பண்டல பாத்தீங்கன்னா உட்காந்துட்டு இருக்க மாதிரியே விட்டு வச்சிருக்காங்க. டெய்லி மிஷன் கம்ப்ளீட் பண்ற மாதிரியான டோக்கன்ஸ் வந்து விடுவாங்க அப்படின்னு தான் நானும் நினைக்கிறேன். சோ வந்தா ரொம்பவே லக்கு தான். இதோட பாத்தீங்கன்னா இந்த பன்னி பண்டலோட ஈவென்ட் பாத்தீங்கன்னா முடியுதுப்பா. அடுத்து வரக்கூடிய ஈவென்ட் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இந்த ஒரு பண்டல் தான். இந்த ஒரு பண்டல் பாத்தீங்கன்னா வந்து இன்குபேட்டர்ல வந்த ஒரு பண்டல். சோ வேர்ல்டு பிளேயர்லாம் கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். அதே பாத்தீங்கன்னா டோக்கன் ராயல்ல விட போறாங்க. அதுவும் மொத்தமா 3 பண்டல் விட போறாங்க. இந்த ஒரு டோக்கனை நீங்க சேர்த்து வச்சிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்க எடுத்துக்கங்க. நான் எல்லாருமே எடுக்கணும் அப்படின்லாம் சொல்ல வரல. யார்கிட்டலாம் டோக்கன் இருக்கோ அவங்க எல்லாருமே எடுத்துக்கங்க. காசு தேவையில்லாம செலவு பண்றதை விட்டுருங்கன்னு சொல்ல வரேன். அடுத்து வரக்கூடிய ஈவென்ட் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இந்த ஒரு டைமண்ட் ராயல் தான். டைமண்ட் ராயல்னா சாதாரண என்ன ப்ரோ டைமண்ட் ராயல் தானே அப்படின்னு நினைக்காதீங்க. சோ இதுல வரக்கூடிய பாத்தீங்கன்னா எமௌண்ட் தான் இங்க மாசே. நமக்கு பாத்தீங்கன்னா வந்து டீ குடிக்கிற எமௌண்ட் பாத்தீங்கன்னா டைமண்ட் ராயல்ல கொடுக்க போறாங்க. சோ டோக்கன் இருக்கிற எல்லாருக்குமே பாத்தீங்கன்னா சீக்கிரமாவே கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகம். யார் யாருக்கெல்லாம் இந்த ஒரு எமௌண்ட் ரொம்பவே ஃபேவரட் அப்படிங்கறத வந்து கமெண்ட்ல சொல்லுங்க, நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். அடுத்து நான் சொல்லக்கூடிய ஒரு ஈவென்ட் தான் பக்காவான பயங்கரமான ஒரு ஈவென்ட். சோ உங்க எல்லாருக்கும் ஒரு ஷாக்கான ஈவென்ட் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் பாத்தீங்களா, அந்த ஒரு ஈவென்ட் தான் பாத்தீங்கன்னா தீபாவளிக்கு வரப்போகுது. வருஷம் வருஷம் விளையாடிக்கிட்டு இருக்க எல்லா பிளேயருக்குமே தெரிஞ்சிருக்கும் தீபாவளி அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டாலே மேஜிக் கியூப் டே அப்படிங்கறது வந்து கண்டிப்பா யாராலையும் மறக்க முடியாத ஒண்ணு. வரப்போற தீபாவளிக்கு மேஜிக் கியூப்ல என்னென்னலாம் பண்டல் கொடுக்க போறாங்க அப்படிங்கறத வந்து சொல்லிடுறேன். அதுக்கு முன்னாடி அப்டேட் பண்றதுக்கான சான்ஸ்களும் ரொம்பவே அதிகமா தான் இருக்குது அப்படின்னு வந்து நிறைய பேர் சொல்லி நான் கேள்விப்பட்டேன். அப்படி நமக்கு மேஜிக் கியூப் அப்டேட் ஆச்சு அப்படின்னு சொன்னா என்னென்ன பண்டல் வரும் அப்படிங்கறத நீங்களே பார்த்து தெரிஞ்சுங்க. இதுல இருக்கக்கூடிய எல்லா பண்டலுமே வரதுக்கான சான்சஸ் ரொம்பவே அதிகம். நீங்க நினைக்கலாம் ப்ரோ ஆல்ரெடி இந்த பண்டல்ஸ் எல்லாம் நான் பார்த்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் இருக்கிற கிரீன் கலரும் ரெண்டாவது மூணாவது அப்படிங்கிற அந்த 3 பண்டலுமே இன்குபேட்டர் பண்டல் பாஸ் வேர்ல்டு பிளேயருக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். அது மட்டும் இல்லாம இந்த பிளாக் கலர் கொண்ட பண்டல் நிறைய பேர் பார்த்திருக்க மாட்டீங்க, இப்ப இருக்க பிளேயருக்கும் தெரிஞ்சிருக்காது. சோ இந்த காஸ்டியூம்லாம் எங்கடா இருக்கு அப்படின்னு சொல்லி தேடிக்கிட்டு இருப்பீங்க. சோ அந்த ஒரு பண்டலும் பாத்தீங்கன்னா ரிட்டர்ன் பேக் ஆக போகுது. அப்படி இந்த ஒரு பண்டல் ரிட்டர்ன் பேக் ஆயிருச்சு அப்படின்னா வந்து பங்கமான ஒரு காஸ்டியூமுக்கு தரமான ஒரு ஹெட்டை வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகம். இதுல இருக்கக்கூடிய எல்லா ஈவெண்ட்டுமே வந்து வரதுக்கான பாசிபிள் ரொம்பவே அதிகம். ஏன்னா நான் ஆல்ரெடி போட்டிருந்த 2-3 மாசத்துக்கு முன்னாடி போட்டிருந்த வீடியோஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா வந்து அப்போதைக்கு யாருமே பார்க்கல, பெருசா யாரும் கண்டுக்கல. ஆனா இப்போ அந்த ஈவெண்ட்லாம் பாத்தீங்கன்னா ஒன்னொன்னா வந்துகிட்டு இருக்குது. சோ நான் போடுற எல்லாமே பாத்தீங்கன்னா உடனே வரலனாலும் கண்டிப்பா வந்து சேரும். சோ அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலுக்கு நீங்க இப்பதான் வந்திருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க வெள்ளைக்கு வந்து ஆல்னு போட்டுங்க. அப்போதான் நான் போடுற ஒரு வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷனா வந்து சேரும். இந்த மாதிரியான இன்ஃபர்மேஷன்லாம் வந்து உங்களுக்கு சீக்கிரமா கிடைச்சிடும். அடுத்து ஒரு பக்கவான ஈவெண்டோட உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சஞ்சு கேமிங். நான் உங்கள் சஞ்சய். அடுத்த ஒரு வீடியோல பார்க்கலாம். பை பை மக்களே.